Welcome to Good Effort channel. Good morning students. இன்னைக்கு நம்ம surface area of right circular cylinder பார்க்கலாம். If we take a number of circular sheets of paper and stack them up as we stacked up rectangular sheets earlier, what would we get? இப்போ நம்ம இப்போ இங்கே வந்து ஒரு circular sheet of a paper இருக்குது, circular sheet of paper இருக்குது. இதை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி வச்சுருக்கோம். நம்ம earlier கிளாஸில் ரெக்டாங்கிளுக்கு இதே மாதிரி அடுக்கி வச்சுருக்கோம். ரெக்டாங்குலர் ஷீட்ஸ் எப்படி இங்கே மாதிரி அடுக்கி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து நம்ம கியூபாய்டல் ஷேப் வந்து கிடச்சிதுன்னு சொல்லியிருந்தோம் இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில். அதே மாதிரி இங்கே சர்க்குலர் ஷீட் ஆஃப் பேப்பரை ஒன்றுக்கு மேலே ஒன்றா நம்ம அடுக்கி வச்சோம்னா எந்த ஃபிகர் வந்து நமக்கு கிடைக்கும். ஹியர் இஃப் த ஸ்டாக் இஸ் கெப்ட் வெர்டிக்கலி அப், இங்கே வெர்டிக்கலி அப்னா இங்கே மேலே நேராக வச்சுருக்காங்க. வெர்டிக்கலி அப் we get what is called a right circular cylinder. ஸோ இதுக்கு பேர் வந்து right circular cylinder. Right circular cylinder. Since it has been kept at right angles to the base, இந்த பேஸ்லேருந்து right angles நேராக இருக்குது. ஓகே, to the base, base எப்படி இருக்கோ அதே அளவுக்கு நேராக இருக்குது, right angles. ஓகே, அந்த base is circular, அந்த base வந்து சர்க்குலராக இருக்கணும். Let us see what kind of cylinder is not a right circular cylinder. எது எல்லாம் வந்து right circular cylinder இல்லை அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ right circular cylinder அப்படின்னா இதோட பேஸ் வந்து சர்க்குலராக இருக்கணும். இந்த பேஸில் இருந்து ரைட் ஆங்கிள்ஸாக இருக்கணும். ஓகே, நேராக இருக்கணும். ஓகே, ஒரே மாதிரி இருக்கணும். பேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேராக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ரைட் சர்க்குலர் சிலிண்டர். எது எல்லாம் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இல்லை அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். In figure 13.7a, so 13.7a இதான். Okay, you see a cylinder, இதுவும் cylinder தான், which is certainly circular, இதுவும் circular shapeல தான் இருக்குது, but is not at right angles. இந்த பேஸ்ல இருந்து நேராக இருக்கா அப்படின்னா இல்லை, பேஸ்ல இருந்து சாஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இது ரைட் ஆங்கிள்ஸா இல்லை. ஓகே, ஸோ பட் இட் இஸ் நாட் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு தி பேஸ், பேஸ்ல இருந்து நேராக இல்லை. ஸோ we cannot say this a ரைட் சர்க்குலர் சிலிண்டர். அதனால் இது வந்து ரைட் சர்க்குலர் சிலிண்டர் கிடையாது. இது ரைட் சர்க்குலர் சிலிண்டர் கிடையாது. அஃப்கோர்ஸ் இஃப் வி ஹாவ் எ சிலிண்டர் வித் எ நான் சர்க்குலர் பேஸ் ஆஸ் யூ சி இன் ஃபிகர் 13.7b, இந்த 13.7b இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இதோட சர்க்குலர் பேஸ் வந்து சர்க்குலர் பேஸாகவே இல்லை. இதோட பேஸ் வந்து சர்க்குலர் பேஸாகவே இல்லை. ஓகே, தென் வி ஆல்சோ கேனாட் கால் இட் எ ரைட் சர்க்குலர் சிலிண்டர். இது ரைட் சர்க்குலர் சிலிண்டர் கிடையாது. ஏன்னா இதோட சர்க்குலர் வந்து பேஸ் வந்து சர்க்குலராக இல்லை. இப்போ இதில் சர்க்குலர் பேஸ் வந்து சர்க்குலராக இருக்குது, ஆனால் இதில் பேஸ் வந்து சர்க்குலர் ஷேப்பில் இல்லை. ஸோ இதுவும் வந்து ரைட் சர்க்குலர் சிலிண்டர் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹியர் we will be dealing with only right circular cylinder. So unless stated otherwise, the word cylinder would mean a right circular cylinder. So இங்கே வந்து நம்ம right circular cylinderன்னு ஒவ்வொரு தடையும் சொல்ல போகிறது கிடையாது. சிலிண்டர் அப்படின்னு சொன்னாலே அது right circular cylinder தான். ஓகே, next. Now if a cylinder is to be covered with colored paper, how will we do it with the மினிமம் அமௌண்ட் ஆஃப் பேப்பர்? இப்போ இந்த சிலிண்டரை வந்து ஒரு பேப்பரில் கவர் பண்ணலாம். ஸோ எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்றத, எவ்வளவு கவர் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டேக் ஏ ரெக்டாங்குலர் ஷீட் ஆஃப் பேப்பர். இப்போ ரெக்டாங்குலர் ஷீட் ஆஃப் பேப்பரை ஒன்று எடுத்துக்கணும். ஹூஸ் லென்த் இஸ் ஜஸ்ட் எனஃப் டு கோ அரவுண்ட் தி சிலிண்டர். இப்போ இந்த லென்த் இருக்குது, இந்த லென்த்து தான் வந்து இந்த மாதிரி சர்க்கிளாக மாறும். இந்த சிலிண்டருக்கு கவர் பண்ணுற மாதிரி சுற்றி வைக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, சரி. அண்ட் ஹூஸ் பிரெத் இஸ் ஈக்குவல் டு தி ஹைட். இந்த பேஸ் தான் இந்த பிரெத்து தான் என்ன ஆகுது, ஹைட்டாக மாறிடுது. ஓகே, இந்த சிலிண்டரோட ஹைட்டாக மாறிடுது. ஓகே, ஸோ 13.8ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ரெக்டாங்கிள் ஷீட் தான் இப்போ சிலிண்டராக மாறியிருக்கு. இப்போ இந்த ரெக்டாங்குலர் ஏரியாவை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? லென்த் இன்ட்டு பிரெத்தாக நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ இந்த லென்த்து தான் என்ன ஆயிருக்கு, இந்த சிலிண்டரில் சர்க்குலர் பேஸாக ஆயிருக்கு. ஓகே, அப்போ இந்த எல் தான் 2πr மாறியிருக்கு, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிளாக மாறியிருக்கு. அதனால தான் 2πr ஆயிருக்கு. இந்த எல் வந்து 2πr இருக்குது. இந்த பிரெத்து வந்து என்ன ஆயிருக்கு, ஹெச்சாக இருக்குது. இந்த ஏரியா ரெக்டாங்குலருக்கு நம்ம ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்? லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு கண்டுபிடிப்போம். ஆனால் இங்கே சிலிண்டரை நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இங்கே லென்த்துக்கு பதிலாக இங்கே 2πr போடுறோம். இந்த லென்த்து தான் 2πr மாறி இருக்கு. ஸோ 2πr இன்ட்டு ஹெச், இந்த ஹெச் தான் வந்து பி. ஸோ 2πr இன்ட்டு ஹெச். அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட
cylinder, curved surface area of a cylinder formula 2 pi r h. Okay, இங்க இதுதான் வந்து explain பண்ணிருக்காங்க. The area of the sheet gives us the curved surface area of the cylinder. Note that the length of the sheet is equal to the circumference of the circular base, which is equal to 2 pi r. Okay, இந்த length தான் என்ன இருக்கு? Equal to the circumference of the circular base ஆ மாறி இருக்கு. இந்த length தான். அதனால இங்க 2 pi r, which is equal to 2 pi r. So curved surface area of the cylinder is equal to area of the rectangular is equal to length into breadth. Okay, so perimeter of the base of the cylinder into h. So இது ரெண்டும் ஒன்று தான். ஓகே, நம்ம எப்படி சொன்னோம்? L length into breadthனு சொன்னோம். அதே மாதிரி இங்கே 2 pi r into hன்னு சொன்னோம். So 2 pi r into h. So curved surface area of the cylinder is equal to 2 pi r h. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணும். இந்த curved surface area of the cylinderன்னு சொல்லியிருக்கோம். இந்த சிலிண்டரில் டாப்பும் இல்லை, பாட்டமும் இல்லை. ஓகே, ஸோ டாப்பும் இல்லை, பாட்டமும் இல்லை. அதுக்கு பேர் curved surface area of cylinder. நம்ம எப்படி வந்து lateral surface area அப்படின்னு நம்ம 4 sides வந்து நம்ம கியூபாய்டுக்கும் கியூபாய்டுக்கும் சொன்னோம். அதே மாதிரி இங்கே சிலிண்டரில் curved surface area, இதில் வந்து டாப்பும் இல்லை, பாட்டமும் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், where r is the radius of the base of the cylinder and h is the height of the cylinder அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே r அப்படின்றது radius of the base of the cylinder. இப்போ இந்த பேஸோட r அப்படின்னு சொன்னால், ரேடியஸ் அப்படின்னு சொன்னால் r, இங்கே வந்து h அப்படின்றது height of the cylinder. ஓகே, remark, in the case of a cylinder, unless stated otherwise, radius of a cylinder shall mean base radius of the cylinder. Okay, in the top and the bottom of the cylinder are also to be covered. இப்போ வந்து இது வந்து curved surface ஏரியான்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதுக்கு ஒரு டாப்பும் இதுக்கு ஒரு பாட்டமும் நம்ம வச்சு கவர் பண்ணோம் அப்படின்னா then we need 2 circles. ஸோ இப்போ இதை நம்ம டாப் பாட்டம், இது டாப், இது பாட்டம், இது பாட்டம். ஓகே, ஸோ இது டாப்பையும் பாட்டமையும் நம்ம கவர் பண்ணணும்னா சர்க்கிள் பேஸில் இருக்கிறத வச்சு தான் நம்ம கவர் பண்ணணும். ஓகே, ஸோ 2 circles, இன்ஃபேக்ட் சர்க்குலர் ரீஜியன்னா இதோட ஏரியா. ஓகே, to do that each of radius r and thus having an area of pi r squared each. ஸோ அப்போ இந்த சர்க்குலர் ரீஜியனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த சர்க்கிள் ஏரியாவுக்கு, ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? pi r squared. ஸோ இங்கே ஒரு pi r squared இருக்குது, இங்கேயும் pi r squared இருக்குது. ஓகே, ஸோ curved surface area நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இங்கே 2 pi r h. ஓகே, ஸோ அப்போ மொத்தமாக டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபுல்லாக, இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்கணும்னா இங்கே 2 pi r square ப்ளஸ் 2 pi r h இருக்கும். ஓகே, ஸோ கிவிங் அஸ் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 2 pi r h, 2 pi r h ப்ளஸ் 2 pi r squared. ஸோ இப்போ இங்கே வந்து 2 pi r காமனாக இருக்குது, அதனால் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் போட்டுக்கோம். 2 pi r ப்ராக்கெட்டில் r ப்ளஸ் h. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 2 pi r ப்ராக்கெட்டில் r ப்ளஸ் h. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் கண்டிப்பாக நம்ம மனப்பாடம் பண்ணணும். இந்த curved சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது சிலிண்டரோட டாப்பும் பாட்டமும் இல்லாமல் இருக்கும். ஸோ இதில் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றது டாப், பாட்டம், curved சர்ஃபேஸ் ஏரியா மூணுமே இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து where h is the height of the cylinder and r its radius. Okay, so remark, you may recall from chapter 1 that pi is an irrational number, so the value of pi is non-repeating decimal, but when we use its value of our calculation, we usually take its value as approximately equal to 22/7 or 3.14. ஸோ இங்கே வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது 22/7 இல்லைனா 3.14 நம்ம இங்கே எடுத்துக்கலாம். பைக்கு பதிலாக நம்ம இங்கே 22/7 or 3.14, இது வந்து அப்ராக்சிமேட் தான், ஏன்னா பை அப்படின்றது இர்ராஷனல் நம்பராக நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்பர் 3 பார்க்கலாம். சாவித்ரி had to make a model of a cylindrical kaleidoscope for her science project. சாவித்ரி வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் கலைடாஸ்கோப் வந்து ப்ராஜெக்ட்டுக்காக பண்ண போகிறாங்க. ஓகே, she wanted to use chart paper to make the curved surface of the kaleidoscope. ஸோ kaleidoscope பண்ணுறதுக்கு chart paper வச்சு அவங்க பண்ணுறாங்க. What would be the area of chart paper required by her if she wanted to make a kaleidoscope of length 25 cm with a 3.5 cm radius?
you may take pi is equal to 222/7. ஸோ இப்போ இந்த கலைடாஸ்கோப் பண்ணுறதுக்கு எவ்வளவு சார்ட் பேப்பர் வந்து வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ கலைடாஸ்கோப் பண்ணுறதுக்கு லென்த் வந்து 25 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் வந்து 3.5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கலைடாஸ்கோப் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா 2πrh. ஓகே, ஸோ இங்கே நம்ம பைக்கு வந்து 22/7 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஆர் வந்து ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஹெச் வந்து 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ ஏரியா ஆஃப் சார்ட் பேப்பர் ரிக்வயர்ட் இஸ் ஈக்குவல் டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கலைடாஸ்கோப். ஸோ இஸ் ஈக்குவல் டு 2πrh. இந்த 2 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ பைக்கு பதிலாக 22/7 இன்டூ ஆர். ஆர் வந்து 3.5 சென்டிமீட்டர், ஹெச் வந்து 25 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இதை நம்ம கட் பண்ணோம்னா 550 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 550 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சார்ட் பேப்பர் ஏரியா வந்து தேவைப்படுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 13.2 கொஷின் நம்பர் 1ல் பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.